படிக்காதவன் சில்வர் ஜூப்ளி 25 வீக்ஸ் போடும்போது ஷீல்டுக்கு நான் போல. திமிர் இல்லை. ராஜசேகர் ஏன் வரல? ராஜசேகர் தான் வாங்கினார் என்னுடைய ஷீல்டு. சரி, எனக்குள்ள என்னமோ இருக்கு. அது எது இப்போ இன்னைக்கு அஜித் பண்ணா நீங்க என்ன பேசுறீங்களா? அஜித்துக்கு ஏதாவது வராரா? அஜித் நடிகர். அதே தான் நான் அப்பவே படிக்காதவனுக்கு அப்புறம் எனக்கு படம் இல்லை. இது ஏன் தப்பா? அதுதான் எனக்கு. ஸோ என்னுடைய சோறு அங்க இல்ல. எதனாலன்னு ஏதாவது தெரிஞ்சுக்க காரணமே இல்லையே. இப்போ காரணம்ங்கிறது நான் போய் எங்காவது மிஸ்பிஹேவியர் கிடையாது. டயத்துக்கு போவே, சொன்னது செய்வேன். விஜய் பாபனான நல்ல பையங்கிற பேர் இருக்கு. ஸோ இப்படிப்பட்டவனுக்கு அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு படம் யாராவது ஜெகநாதன் இருக்கார் டைரக்டர். அவர் பெரிய டைரக்டர் தான், இருக்காரா இல்லைன்னு தெரியல. அவர் என்னையும் அம்பிகாவும் வச்சு ஒரு படம் ஆரம்பித்தார். ஆக்சுவலாக அம்பிகா ஃபர்ஸ்ட் படம் என் கூட தான் நடித்தாங்க. ஏதோ தரையில் வாழும் மீன்களை படம். நானும் அம்பிகா அதில் ஹீரோயினும் ஒரு 10 days ஷெட்யூல் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டாப். அவ்வளோதான். வேறு எந்த ஆஃபர் வரல எனக்கு. எனக்கே புரியல. ஸோ ஏதோ ஒரு ஆஃபர் வந்தது. அதில் இன்னொரு ஹீரோ இருந்தார். பட் அந்த செட்டுக்கு போனதுக்கப்புறம் சம்பவம் எனக்கு பிடிக்கல. சொன்னது வேறு, அங்கே இருக்கிற விஷயங்கள் வேறு. அது டீசெண்டானவே நான் ட்ராப் ஆகிட்டேன். நான் அப்போ சரி ஒரு படம் எடுக்கலாம். அந்த படம் டேக் ஆஃப் ஆச்சா சார்? நீங்க வெளியே வந்த அந்த படத்துல என்னோட அப்போ மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோ தான். அந்த படம் டேக் ஆஃப் ஆகல. அது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் பேருக்கு ஞாபகம் ஆயிடுச்சு. அது மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோ தான். அப்போ என்ன படம்னு உங்களுக்கு ஞாபகம்? அதுல சொன்னோம்னா யாரு என்ன இப்போ இப்போ நம்ம எதுக்கு பேசுறோம்னா என்னை பத்தி மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால படம் வரல. அப்புறம் ஏதோ தெலுங்குல ஒரு படம் ரைட்ஸ் வாங்கி தமிழுக்கு ஆரம்பித்தேன். ஒரு 21 நாள் ஒரே ஷெட்யூல் நடத்தினேன். இன்னொரு ஷெட்யூல் நடத்திருந்தால் படம் முடிஞ்சிருக்கும். எனக்கு ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு படம் பார்த்து. ஆனால் 20 நாள் நான் ஷூட்டிங் நடக்கும். நானே நடிக்கலை. அப்போ நம்ம ஏதோ படத்தில் ஹீரோயின் பாண்டியன் நினைக்கிறேன். பாரத்ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவர் போட்டேன். நான் நல்லா தெரிஞ்ச ஆர்டிஸ்டுங்களு தான். நளினி அவங்க அப்பெல்லாம், ராதா ரவீந்தர், மெயின் கேரக்டர்ஸ் எஸ் சந்திரன். இட்ஸ் குட் மூவி. அதான் அந்த ஃபைனான்ஸர் பணம் கொடுக்கல. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த காலத்தில் 6 லட்சம் ரூபாய் செலவாகி போச்சு 20 நாள் ஷூட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. இன்னும் நம்பி தானேப்பா நான் இறங்கினேன். ஏன் இந்த மாதிரி கால் வரட்டேன்னு அவருடைய ரீசன்ஸ் அவர் சொன்னார். ஸோ அப்படியே மூணதான் அது என்ன எடுத்துன்னு கூட நான் கண்ணால் பார்க்கல. எனக்கு எதுவுமே தெரியாத நேரத்தில் சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டேன். நான் என்ன போச்சு, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஜாலியாக சென்னையில் ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட் இருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சேர்ந்து சரி ஏன் இந்த பையன் நல்லா இருக்கானே 10 பேர் வேஷம் கொடுத்து அதில் நடித்து அதில் 2 படம் ஓடி அதுக்கப்புறம் படங்கள் ஓடாமல் என்னடா நம்ம வீட்டில் உட்காந்துருக்குமே, ஒன்றும் வேலை இல்லை, கார் இருக்கு, இப்படியெல்லாம் ஒரு 1 year ஆச்சு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. அப்புறம் எங்கள் அப்பா எனக்கு பணம் கொடுத்து வாடகை கட்டுற நிலைமைக்கு அப்போயே எனக்கு பசங்க பிறந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, எங்கேயும் போகிறது இல்லை, எங்கே இல்லை. அப்போது சமாவும் நான் மாதக்கணக்கு வெளியே போகாமல் இருந்த நாட்கள் உண்டு.